இருந்து முதியவர்கள் வரைக்கும் நிறைய நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்க. இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சிலருக்கு கொழுப்பு அடைப்பு, ஒரு சிலருக்கு உப்பு அடைப்பு, ஒரு சிலருக்கு சோடியம் அடைப்பு. இந்த மாதிரி அடைப்புகள் நம்முடைய ஹார்ட்டுக்கு போற வால்வுகளில திட்டு போல படிவுங்க. அந்த படிவங்கள் ஒரு சிலருக்கு 40% இருக்கலாம், 50% இருக்கலாம், 80% இருக்கலாம், ஏன் 100% கூட இருக்கலாம். அப்ப 100% ஒரு நபருக்கு 2 வால்வுல அடைப்பு இருந்தா கம்பல்சரி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருங்க. அவங்களுக்கு தோள்பட்டை வலி இருக்குங்க. இந்த தவடை பகுதிகள் வலி இருக்கும். ஹார்ட் குத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு குப்புன்னு வேர்த்துரும். நடந்தா மூச்சு வாங்கும். ஒரு சிலருக்கு கால் வீங்கிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உடல்ல அவருடைய உடல் வாகுக்கேற்றாற் போல நிறைய சிம்டம்ஸ் இருக்குங்க. இதுக்கு நம்முடைய முன்னோர்கள் அநேக மருத்துவ குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்ப நாமளும் கூட ஒரு மருத்துவ குறிப்பை குறித்து நம்ம பார்க்குறோங்க. குறிப்பா நம்ம பார்க்குறோம், பூண்டு, மலை பூண்டு நம்ம எடுத்து ஒரு 2 கிலோ பூண்டை சின்ன சின்னசா கட் பண்ணி அதை வெயில்ல உலர்த்தி எடுத்தது ஒரு 1/2 கிலோ சேகரிச்சிருக்கிறேங்க. மருதம்பட்டை ஒரு 1/2 கிலோ உலர்த்தி எடுத்ததை சேகரிச்சிருக்குங்க. பட்டை ஒரு 1/2 கிலோ உலர்த்தி எடுத்ததை சேகரிச்சிருக்கோம். இது மூன்றையுமே எடுத்து உரல்ல போட்டு நல்லா இடிக்கிறோங்க. இடிச்சு எடுத்ததை நாம 60 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து இதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நல்லா பிசைந்து அதை வெயில்ல உலர்த்துறோம். உலர்த்தி எடுக்கப்பட்டதை மீண்டுமாக நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்க்கும்போது உரல்ல போட்டு இடிச்சு பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். நம்முடைய சித்த மருத்துவத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்ட ஒரு சில பருப்பங்களை பயன்படுத்தி அவங்களுடைய அடைப்புகளின் தன்மைக்கேற்றாற் போல நாம இதை உபயோகப்படுத்திட்டு வரும்போது அந்த அடைப்புகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரையன்னு கூட பார்க்குறோம் நேயர்களே. குறிப்பா ஒரு சிலருக்கு மூச்சு வாங்குதா, ஒரு சிலருக்கு தோள்பட்டை வலி இருக்கா, டயர்டா இருக்கிறாங்களா, அந்த நபர்களுக்கு ஒரு 7 to 10 நாட்களிலே அந்த மருந்துகளை நம்ம உபயோகப்படுத்திட்டு வரும்போது மாற்றங்கள் தெரியும்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்தீங்கன்னா 200 400 600 அளவுக்கு இருக்குங்க. அவங்களுக்கு வயிறும் பெருத்து போயிருக்கும். அந்த நபர்களும் கூட இந்த முறையை பயன்படுத்தி, சர்க்கரை இல்லாதவர்கள் தேன் கலந்து பயன்படுத்தலாம். சர்க்கரை உள்ளவர்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை எடுத்து பயன்படுத்திட்டு வரும்போது கம்பல்சரி அதனுடைய அடைப்புகள் கரையும் அப்படிங்கிறது பார்க்குறோம் நேர்களே. கண்டிப்பா இதை பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி பெற்றிருக்கிறாங்க. ஆனா இன்றைய நாட்களில இந்த பூண்டு காயுதா, இந்த பூண்டு காயுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் கேட்குறீங்க. கம்பல்சரி உங்களுக்கு நான் வீடியோல காமிச்சிருக்கிறோம் பாருங்க. எப்படியாற்பட்ட பூண்டும் நம்ம சின்ன சின்னசா கட் பண்ணி நம்ம வெயில உலர்த்தும் போது காயுன்றதை கூட பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.